நமஸ்காரம். நல்ல புத்தி கூர்மையும் தெளிவான எண்ணங்களும் செய்யக்கூடிய காரியங்களில் காரிய சித்தியும் காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகா பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள். 27/1/2025 திங்கட்கிழமை மகா பிரதோஷம் வருது. இந்த பிரதோஷ காலங்களில் நீங்கள் திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்தே இருக்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். பகலில் எதுவுமே சாப்பிடாம பிரதோஷ வேளையில் அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்த்ததுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உணவு சாப்பிட்லாம். ஆனால் பிரதோஷ காலகட்டங்களில் அந்த அபிஷேக ஆராதனை பார்க்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள். அது ஆகலைன்னா கூட நீங்கள் பகலில் எதுவுமே சாப்பிடாம 6 மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கங்க. இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு பிரதோஷ காலகட்டங்களில் சிவன் பெருமானையும் நந்தி பகவானையும் வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலும் அந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி, காரிய தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலுமே அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்ல எண்ணங்களும் புத்தி கூர்மையும் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும்.